பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் புத்தம் புது நாவல் வானில் பறந்த ஒற்றை பறவையவள். தினமும் ஒரு அத்தியாயம் வீதம் பதிவிடக்கூடிய இந்த நாவலில் இன்று நாம் கேட்க போகிறது நாவலோட 12வது அத்தியாயம். நாவலை முழுசாக கேளுங்க. நாவல் பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நாவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாவலுக்குள்ளால போகலாம். இது வானில் பறந்த ஒற்றை பறவையவள் முழு நாவல், அத்தியாயம் 12. உள்ளே வந்த மனைவியின் முகத்தை ஏறிட்டு பார்க்க முடியாமல் சட்டென படுத்தவர் அவள் தன் அறைக்குள் நுழைந்ததும் தூங்குவது போல நடிக்கத் தொடங்கினார். இது தெரியாமல் அவர் அருகில் வந்த புஷ்பா அவன் முகத்தையே 10 நிமிடம் அப்படியே பார்த்து நின்றாள். உள்ளே 1000 கேள்விகள் கேட்க தயாராயிருந்தது. ஆனால் உடல்நிலை சரியில்லாதவரிடம் பேச வாயோ இழவே இல்லை. அவரை இழந்து விடுவேனோ என்ற பயம் அவள் மனதை அறுத்து கொண்டிருக்க எந்த கேள்வியையும் கேட்க விடவில்லை. மௌனமாகவே சிறிது நேரம் அவர் அருகிலே நின்றாள். பின் அவரை எழுப்பாமலேயே அந்த அறையை விட்டு வெளியே வந்தாள். 1 மணி நேரம் மாலை டிஃபனை ரெடி பண்ணி அதை எடுத்துக்கொண்டு மறுபடியும் உள்ளே சென்றபோது கதிரேசன் ஒரு மூலையில் நின்று கையில் முகம் புதைத்து விம்மிக் கொண்டிருந்தான். உள்ளே வந்த புஷ்பா பதறிப்போய் ஓடி சென்று அவன் கையை இறுக பிடிக்க மனைவியை அந்த இடத்தில் கண்ட கதிரேசன் வாய்விட்டே அழுதுவிட்டார். என்னை மன்னிச்சிடு புஷ்பா, என்னை மன்னிச்சிடு. அவள் இரு கையையும் தாங்கிக் கொண்டு அவன் குலுங்கிய குலுங்கலில் பெண் அவள் உடைந்து விட, என்னங்க என்னாச்சு? இப்ப எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க என்றாள் குரல் கம்ம. உள்ளம் உடைந்து போய், எனக்கு எனக்கு எல்லாம் தெரியும் புஷ்பா. உன் புருஷன் செஞ்ச பாவத்துக்காக 1 வாரமா நீ படுற அவஸ்தை, அலைச்சல் எல்லாம் 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 தெரியும் புஷ்பா என்றதும் விழிவிரிய அவனை பார்த்தவள், தெரியுமா? உங்களுக்கு எப்படி? பதட்டமாக பரபரப்போடு கேட்டவளை நிமிர்ந்து பார்க்க திராணியேந்தி, நான் இன்று ராமசாமி வீட்டுக்கு போனேன் புஷ்பா என்றதும் தவித்து போய் அவனை பார்த்தவள், தனியாவா என கேட்க அவள் முகம் பார்க்காமலேயே என்றவன் மறுபடியும் குலுங்க அவரை சமாதானப்படுத்த முடியாமல் தடுமாறியவள், என்னங்க நீங்க தனியா போயிருக்கீங்க? உங்களுக்கு எதுவும் ஆச்சுன்னா நான் எப்படி? சொல்லும் போதே அவளுக்கு அழுகை முட்டி கொண்டு வர அவளை பிடித்து தன்னோடு அணைத்தவர் மறுபடியும் தாங்க முடியாமல் குலுங்க, அப்படி எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு தானே உங்ககிட்ட கூட சொல்லாம நானே போனேன் என்றவளை வலியோடு நிமிர்ந்து பார்த்தவர், சாரி புஷ்பா, என்னால் உனக்கு ரொம்ப கஷ்டம் என்றதும் புஷ்பாவின் உதட்டிலிருந்து ஒரு விரக்தி புன்னகை வெளிப்பட்டது. அதனூடே, அப்போ அன்பை அள்ளி அள்ளி கொடுத்தீங்க, இப்போ பாவத்தை மூட்டையாக சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க. இந்த பாவத்தை குறைக்க 1 வாரமாக உங்கள் மனசுப்பட்ட சித்திரவதையை பார்த்து தான் உங்கள் அவஸ்தையை குறைக்க நானே போனேன். புருஷங்கிட்ட சுகத்தை எப்படி பங்கு கொடுக்குறோமோ அதுபோல் அவரோட பாவத்திலையும் பொண்டாட்டிக்கு சம பங்கு உண்டு இல்லை. அதான் தண்டனையும் நானே அனுபவிக்க ஒவ்வொரு வீடாக தேடி போனேன். சொல்லும் போதே அவளுக்கு அழுகை முட்டி கொண்டு வர கணவர் பார்த்து விடக்கூடாதே என ஒற்றை விரலால் அதை தட்டி விட்டவள், ஆனால் நம்மளை போல இல்லை நீங்கள் அடித்தவங்க. அவங்கெல்லாம் சாதாரண குடிசை வாசிங்க. அவங்களால வஞ்சத்தை வச்சுக்கிட்டு என்னை வசவாட முடியலை. அதனால் என்னை மன்னிச்சு நான் கொடுத்ததை ஏற்றுக்கிட்டாங்க. எதை கொண்டு நாம் கொடுத்தாலும்
அவங்க இழந்ததை நம்மளால் கொடுக்க முடியாதுல்ல. அதான் கொஞ்சம் மனசுக்கு பாரமாக இருந்துச்சு என்றவள் நிமிர்ந்து கணவரை பார்க்க குற்ற உணர்வில் தலை குனிந்திருந்தான் கதிரேசன். தன் கணவரின் மனம் படும் சித்திரவதையை உணர்ந்த புஷ்பா சூழ்நிலையை மாற்ற எண்ணியும் உடல்நிலை மோசமான அவரின் நிலை அறிந்தும் மனதில் குபுகுபுவென பூத்த எந்த கேள்வியும் கேட்காமல் சட்டென தன்னை புதுப்பித்து கொண்டு, பழையதை விடுங்க, முதல்ல எழுந்து சாப்பிட வாங்க என்றாள் நிதானமாக. ஆனால் கதிரேசனுக்கோ அவள் அருகில் கூட வர கூச்சமாக இருந்தது. புஷ்பாவிற்கு 1000 வருத்தம் அவர் மேல் இருந்தாலும் அதைவிட அவள் காதல் முன்வந்து நிற்க அவர் அருகில் போய் கரம் பற்றி அழைத்து வந்து கட்டிலில் அமர வைத்து ஊட்டிவிட்டாள். கண்களில் நீரை தேக்கிக் கொண்டு மறுபேச்சு பேசாமல் அவள் பிசைந்து கொடுத்த இட்லியை வாயில் வாங்கி கொண்டார். ஆனால் அவள் அறிந்த பிறகும் அவரிடம் காட்டும் உண்மையான காதல் அவர் மனதை பிசையதான் செய்தது. அதே நேரம் உள்ளே வந்த சித்தார், அம்மா, டாக்டர் ஃபோன் பண்ணியிருக்காங்க, எப்போ கிளம்புறீங்கன்னு கேட்குறாங்க. நான் 2 நாள்லன்னு சொன்னேன், நீங்கள் ஓகே சொன்னால் நான் டிக்கெட் புக் பண்ணிடுவேன் என்றதும் கணவரை ஒரு நொடி நிதானமாக பார்த்தவள் பின் திரும்பி மகனை பார்த்து, பண்ணிடு சித்தார் என்றாள். உடனே சித்தார் தந்தையை பார்க்க புரிந்து கொண்ட புஷ்பா, அப்பாவுக்கு இங்கே முடிக்க வேண்டிய எல்லா வேலையும் வேண்டுதலும் முடிஞ்சிடுச்சு சித்து, இனி நாம் கிளம்பலாம். இதுக்கு மேலே அப்பா எந்த மறுப்பும் சொல்லாமல் கூட வருவாங்க என்றதும் சித்தார்த் முகமலர, அப்போ சரிம்மா, நான் உடனே டிக்கெட் புக் பண்ணிடுறேன் என்றவன் பரபரப்போடு திரும்ப ஏதோ ஞாபகம் வந்தது போல மறுபடியும் இவர்களை நோக்கி திரும்பி 1 நிமிட அமைதிக்கு பின், அம்மா, உங்களை குப்பத்தில் பார்த்ததா வாட்ச்மேன் வரதன் சொன்னா, அங்கே எதுக்குமா போனீங்க என்றதும் கதிரேசனின் முகம் குப்பென வியர்த்துவிட புஷ்பா கணவரை திரும்பி ஒரு பார்வை பார்த்தாள். மகனின் இந்த கேள்வியால் கட்டிலில் அமர்ந்திருந்த கதிரேசன் ஒரு நொடியில் முகம் மாறி ஸ்தம்பித்து முழிப்பதை பார்த்தவள் ஒரு வழியாக தன்னை மீட்டெடுத்து, அதுவாடா, நான் அங்கே ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போனேன்டா, அவள் வீட்டுக்கு குப்பத்து பக்கமாக தான் போனோம். புஷ்பா தட்டு தடுமாறி சொல்லி முடிக்க ஒரு முறை இருவரையும் பார்வையால் அளந்தவன் எதுவும் பேசாமல் திரும்பி நடக்க, இப்போதுதான் கதிரேசன் இழுத்து பிடித்து வைத்திருந்த மூச்சை மெதுவாக வெளிவிட்டார். அருவருப்பாக இருந்தது. அந்த செயல்களையெல்லாம் செய்யும் போது கூட தோன்றாத ஒருவித அசிங்கமான உணர்வு கதிரேசனுக்கு இன்று ஏற்பட்டது. அதிலும் நல்லொழுக்கத்தை சொல்லிக் கொடுத்த மகன் முன் இப்படி ஒரு முகத்தை காட்டி நிற்பதில் அவர் உள்ளம் நொறுங்கி போயிருந்தது. நல்ல வேளையாக மனைவி மகன் முன் தீக்குழிக்குள் தன்னை இறக்காமல் காத்து கொண்டாள். நன்றி பெருக்கோடு மனைவியை பார்த்தார். தன் மனைவி தன்னை மகன் முன் விட்டு கொடுக்காமல் தன் பாரத்தையும் ஏந்தி நின்றது மனதுக்குள் நெகிழ்வையும் வேதனையும் ஒரே நேரம் கொடுக்க அவள் கையை அழுத்தி பிடித்தார். கணவரின் வலி புரிந்து எதுவும் பேசாமல் வெளியேறிவிட்டாள் புஷ்பா. மறுநாளே டிக்கெட் கிடைத்துவிட 3 பேரும் புறப்பட்டு லண்டன் வந்து சேர்ந்தனர். கதிரேசனுக்குள் மட்டும் இன்னும் கொஞ்சம் கூட குற்ற உணர்வு குறையவில்லை. வாழ்க்கையில் தான் செய்த எல்லா பாவமும் அவனை நொடி பொழுது விடாமல் சித்திரவதை செய்து கொண்டிருந்தது. அவரின் உள் உணர்வில் ஒரே சந்தேகம்தான் திரும்ப திரும்ப முளைத்தது. அது தான் மறுபடியும் திரும்பி உயிரோடு வீட்டிற்கு வருவேனா என்பதுதான். ஒருவேளை இந்த உயிர் லண்டனிலே போய்விடக்கூடாதே என்ற பயத்தில்தான் இது எல்லாம் செய்துவிட துடித்தார். இவருக்காக மனைவி எல்லா பிராயச்சித்தத்தையும் முடித்துவிட்டு வந்தாலும் அடி ஆழத்தில் மட்டும் தாங்க முடியாத வலி ஒன்று அவருள் இருக்கத்தான் செய்தது. ஆனாலும் அதை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியா வலியோடு அமைதியாக அவர்களோடு கிளம்பி லண்டன் வந்து சேர்ந்தார். ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்ததும் உள்ளே நுழையும் போதே டாக்டர் சுமதி கண்களில் இவர்கள் விழுந்துவிட, ஹாஸ்பிட்டலுக்குள் நுழையும் ஒரு தமிழ் குடும்பத்தை பார்த்ததும் வேகமாக முன்னால் சென்று சிரித்த முகத்தோடு அவர்களை வரவேற்று தன்னையும் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டு அவர்கள் மூவரையும் உள்ளே அழைத்து சென்றாள் சுமதி. புஷ்பாவுக்கு உள்ளே நுழைந்ததும் ஒரு தமிழ் பெண்ணின் அறிமுகம் கிடைத்ததும் தைரியம் பிறக்க
துடிப்போடு அவளோடு சேர்ந்து எல்லா இடத்திற்கும் போய் கணவரை அட்மிட் பண்ணுகிற வரை செய்து முடித்து விட்டாள். ஆனால் இவர்கள் பார்க்க வந்த டாக்டர் இப்போது ஹாஸ்பிட்டலில் இல்லை என்பதையும் அவர்கள் வெளியூர் போயிருப்பதாகவும் நாளைதான் திரும்பி வருவார்கள் என்ற விவரத்தையும் சுமதி வழியாக அறிந்து கொண்ட மூவரும் அன்றைய நாள் அந்த அறையிலேயே முடங்கிக் கொண்டனர். அடிக்கடி டாக்டர் சுமதி மட்டும் உள்ளே வந்து தேவையான சில உதவிகளை செய்துவிட்டு சென்றாள். அதே நேரம் காஷ்மீர் பிரதேசத்திலே காவ்யாவின் அருகில் நெருங்கி வேதனையோடு அமர்ந்திருந்தான் கதிர். கட்டிலில் சுருண்டிருந்த காவ்யா அவனை வேதனையோடு பார்த்தவாறு படுத்திருந்தாள். எல்லாம் எல்லாம் என்னால தான். நான் மட்டும் நீ சொன்னதை கேட்டிருந்தா இப்போ இந்த அளவு வதங்கி போய் படுத்திருக்க மாட்டா. கண் கலங்கி போய் சொன்ன கதிரை பார்த்து சிரித்த காவியா, இப்போ எதுக்கு இம்புட்டு கலங்கி போய் பேசுகிறீங்க கதிர்? எனக்கு ஒன்றும் இல்லை, மாத்திரை போட்டதும் சரியாயிடுச்சு. நீங்களும் ஒன்றும் உங்களை வருத்திக்க வேணாம். இவ்வளவு துக்கப்பட்டு என்னை வருத்தப்பட வைக்கவும் வேணாம். அந்த அளவு இங்கே எதுவும் பெருசாக நடந்துடவும் இல்லை. ஹோட்டல் சாப்பாடு எனக்கு ஒத்துக்கலை, அவ்வளவுதான். அதுதான் அது வெளியில் போயிடுச்சே. வெளியில் போனதை நினச்சி எதுக்கு வருத்தப்படணும்? சிரித்து கொண்டே சொன்னவளை பாவமாக பார்த்தவன், அது இல்லை காவியா, எவ்வளவு சந்தோஷத்தோட என் கூட கைகோர்த்து வந்தா. இப்போ பாரு, 6 மணி நேரமாக ஒரே இடத்துல படுக்கிறது போல ஆயிடுச்சு. இதை நானா விரும்பி செய்கிறேன்? என்னவோ எனக்கு பெரிய வியாதியே வந்தது போல படுக்க வச்சது நீங்கள் தானே. அது வந்து போதும் வழக்கம் கொடுக்க வேணாம். முதல்ல நீங்கள் இங்கே இருந்து கிளம்புங்க. என்கிட்ட இருந்தால் வந்த வேலையையே மறந்து போயிடுவீங்க என எழுப்பு போனவளை தடுத்தவன், அப்புறம் என்னை நம்பி வந்த பொண்ணை பத்திரமா பார்த்துக்க வேணாமா? உங்கள் அம்மா என்னை நம்பியாக்கும் உன்னை அனுப்பி வச்சுருக்காங்க. அது சரி, அதுக்காக ஒரு குழந்தை போலவா என்னை பார்த்துக்க போகிறீங்க? எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் கிளம்பி போய் நாம் லண்டன் கிளம்ப ஏற்பாடு பண்ணிட்டு வாங்க. இந்த நிலைமை இல்லையா? நாளைக்கு போகலாமே காவியா. எதுக்கு? இப்போவே அரை நாள் பிந்தியாச்சு. அதுக்குள்ளால அம்மா டாக்டரை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பாங்க. இன்னும் ஒரு நாள் பிந்துனோ அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி இங்கே வந்துடுவாங்க என்றவளை பாவமாக பார்த்தவன், நான் வேணா பேசி பார்க்கட்டுமா என்றான். வேற வேணையே வேணாம். அதான் என் பொண்ணை எங்கேயும் அனுப்ப மாட்டேன்னு சொன்னேன். இப்போ அவள் எப்படி இருக்காளோன்னு புலம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. இது உங்களுக்கு தேவையா? அப்படின்னா போய் தான் ஆகணுமா? அப்புறம் சரி, டிக்கெட் புக் பண்ணுறேன் என்றவாறு செல்லை எடுத்து சில எண்களை அவன் தட்ட, என்ன பண்ணுறீங்க? டிக்கெட் புக் பண்ணுறேன். அப்படியும் என்னை விட்டுட்டு வெளியில் போகிற ஐடியாவே இல்லையா? அது எப்படி முடியும்? என்னை நம்பியாக்கும் உன் அம்மா அனுப்பி வச்சுருக்காங்க. அதுக்கு என் கூடவா இருப்பீங்க? ஆமாம், இப்போ மட்டும் இல்லை, இனி எப்பவும் உன் கூடவே தான் இருப்பேன். கஷ்டம்ப்பா உங்களோட. கஷ்டம்தான். இனி நீ டாக்டர் காவியா இல்லை, டாக்டர் காவியா கதிர். அந்த இடம் கொடுத்த ஒன்றை நான் என் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கணுமா இல்லையா? ஆமாம், பத்திரமா பார்த்துக்கோங்க. அப்புறம் பச்சை குழந்தை தொலைஞ்சு போயிடும். நீங்கள் இப்படியே பேசிகிட்ருங்க, நான் சாப்பிட ஏதாவது எடுத்துகிட்டு வரேன், எனக்கு பசிக்குது என எழுந்தவள் முன் போய் வழிமறித்து நின்றவன், இந்த வேலை தானே வேணாங்கிறது? எது வேணாலும் அடியன்ட்ட சொல்லுங்க, முன்னால் கொண்டு வந்து படைக்கிறேன். வளைந்து நெளிந்து கதிர் சொன்ன தோரணையில் கட்டுப்படுத்த முடியாமல் வாய்விட்டு சிரித்து விட்டாள் காவியா. காவியாவின் சிரிப்பையே விழியகலாமல் பார்த்தவன் அப்படியே அவள் அழகில் தொலைந்து போய் நிற்க, என்ன என்பது போல அவனை சிரிப்பை அடக்கி கொண்டு விழி அசைவில் அவள் கேட்க, என இருபுறமும் தலையாட்டியவன் ஒரு கண் சிமிட்டலோடு, உன் சிரிப்பு என்னை மொத்தமாக சாய்க்குது காவியா என்றதும் நாணம் கொண்டு பெண்ணவள் மென் சிரிப்பில் தலைகுனிய, அவளை நெருங்கி வந்த கதிர் தன் கை கொண்டு அவள் இடை வளைத்து தன்னில் நெருக்கிக் கொள்ள, அவனின் அத்தகைய நெருக்கத்தை எதிர்பாராத காவியா மொத்தமாய் சிவந்து போய் அவனிலிருந்து மெல்ல விடுவித்து கொண்டு தயக்கமாக அவனை பார்க்க, அவன் மொத்தமாய் இருளடைய ஆரம்பித்தான். பெண்ணவளோ சாரி கதிர் என தடுமாற, புரியுது, நாம் கிளம்பிடலாம், அதான் சரியாக இருக்கும். நான் சரியாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என் மனசு உன் சம்மதம் கிடைச்ச நொடியிலிருந்து சரியாகவே இருக்க மாட்டேங்குது.
அது எப்பவும் தப்பு தப்பாக செய்ய வைக்குது என நாணத்தோடு சொன்னவன் தலையில் ஓங்கி அடிக்க, வைக்கும் வைக்கும், வரும்போதே ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தது எப்பவும் ஞாபகத்தில் இருக்கணும். ஊமை சிரிப்போடு சொன்னவளை அதே சிரிப்போடு எதிர்கொண்டவன் மிக மிக தயக்கத்தோடே அவளிடமிருந்து விடைபெற்று வெளியே வந்தான். ஆனால் அன்றைக்கே கிளம்புவதற்கு ரெடியாகிவிட்டான். இருவரும் மனம் முழுவதும் உற்சாகத்தோடும் சந்தோஷத்தோடும் தான் லண்டன் வந்து சேர்ந்தனர். ஹாஸ்பிட்டலுக்குள் நுழையும் வரை கூட அவர்கள் சந்தோஷம் மலர்ந்து மனம் வீசிக்கொண்டேதான் இருந்தது. ஆனால் உள் நுழைந்த காவியாவுக்கு முதலில் வந்த செய்தியே அவள் முகப்பொலிவை இழக்க வைத்துவிட, நிஜமா? அம்மாவா என்றால் சிறிது கூட நம்ப முடியாமல், ஆமாம் டாக்டர், 2 நாளாகவே அம்மா ஹாஸ்பிட்டல் வரல, லீவு போட்டிருக்காங்க. அம்மா லீவா? பகீர் என்றிருந்தது அவளுக்கு. இத்தனை வருட சர்வீஸில் முதல் லீவு. ஏன்? எதற்காக? கேள்விகள் நெஞ்சை தாக்க நேரே பெரிய டாக்டரை பார்க்கத்தான் ஓடினாள். போன வேலையை சக்சஸ்ஃபுல்லாக முடித்து கொண்டு வரும் அவளை புன்முறுவலோடு வரவேற்றார் டாக்டர். எப்படி டாக்டர், போன இடத்துலலாம் சௌரியமாக இருந்துச்சா? எந்த ப்ராப்ளம் இல்லையே? இல்லை இல்லை டாக்டர். ஃபோனை எடுத்ததுமே டாக்டர் சதாசிவத்தோட வாயிலிருந்து வந்ததே ஹோம்பேர் தான். ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டாரு. உணர்ச்சி துடைக்கப்பட்ட முகத்துடன் இருந்த அவளை பார்த்த டாக்டர், என்னாச்சு காவியா? உன் முகமே சரியில்லையே. போன இடத்துல உன் மனசுக்கு ஒப்பாமல் எதுவும் நடந்துடுச்சா? இல்லை இல்லை டாக்டர், அப்படி அப்படி அங்கே எதுவும் நடக்கலை. அப்படின்னா ஏன் இப்படி இருக்கிறா? டாக்டர், அம்மா. ஓ, நீ வந்த சந்தோஷத்தில் அம்மாவை மறந்துட்டேன். நீ கிளம்பின மறுநாள் காலையில் எப்பவும் போல தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. ஒரு 11 மணி இருக்கும். வியர்க்க விறுவிறுக்க என் அறைக்குள்ளே நுழைஞ்சாங்க. அவங்க பதட்டத்தையும் பரபரப்பையும் பார்த்து நானே ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டேன். அப்புறம் விசாரித்த போது தான் அம்மா நீ இல்லாமல் தனியாக இருக்கிறது தான் இந்த பதட்டத்துக்கு காரணம்னு தெரிஞ்சுது. நொடிக்கு 300 முறை உன்னை பற்றி தான் கேட்டுகிட்டே இருந்தாங்க. என்ன நினச்சாங்களோ தெரியல, எனக்கு 2 நாள் லீவு வேணும்னு கேட்டாங்க. அதிசயமாக 2 நாள் லீவு கேட்டதால் நானும் இது போல் ஆச்சரியமாக தான் பார்த்தேன். அதுக்கும் அம்மா கொஞ்சம் உடம்புக்கு முடியாமல் இருக்குது டாக்டர். இப்போ தான் டாக்டர் கதிரும் காவியாவும் ஊரில் இல்லை இல்லையா? அவங்க கூட வேலை பார்த்த நர்ஸு சும்மா தானே இருக்காங்க. நான் 2 நாள் லீவு எடுத்துக்கட்டுமான்னு கேட்டாங்க. அவங்க கேட்குறப்ப என்னால் மறக்க முடியலை. அதான் ஓகேன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டேன் என்றதும் டாக்டரின் வார்த்தையில் நம்பிக்கை வராதவள் போல அவரை பார்க்க, ஹே காவியா, அவங்களுக்கு எதுவும் இல்லை, கொஞ்சம் பிபி தான் ஏறி இருக்கு, செக் பண்ணு, ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும்னு சொன்னாங்க. அதான் ரெஸ்ட் கொடுத்துட்டேன். என்ன டாக்டர் சொல்கிறீங்க? பிபி ஏறி இருக்குன்னு சொல்கிறீங்க? அப்படிப்பட்டவங்கள நானும் இல்லாத நேரம் தனியாக அனுப்பி வச்சுருக்கீங்க. தனியாக இருக்கிறவங்களுக்கு எதுவும் ஆச்சுன்னா யார் பார்ப்பாங்க? பதறி போய் பேசிய காவியாவை நெருங்கி வந்து, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் காவியா, நீ பயப்படுற அளவு பெருசாக எதுவும் இல்லை. கூடவே உன் அம்மாவை தனியாக விடலை. அடிக்கடி ஹாஸ்பிட்டலில் இருந்து யாராவது ஒருத்தர் போய் பார்த்துட்டு தான் வராங்க. நான் கூட பல முறை ஃபோன் அடித்து பேசுகிறேன். அம்மாவுக்கு எதுவும் இல்லை. நான் கூட இங்கே தங்கிக்க தான் சொன்னேன். வேலை பார்க்க வேணாம், தனி அறையில் ஓய்வெடுங்கன்னு தான் சொன்னேன். ஆனால் உன்னோட அம்மா தான் யார் பேச்சையும் உடனே கேட்குறது இல்லைல்ல. சரி, இப்போ நீ தான் வந்தாச்சுல்ல, நேரில் போய் பார்த்தா தெரிஞ்சிட போகுது. எதுக்கு குழம்புற? எதுக்கும் ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடு. சரி டாக்டர், அப்போ நான் கிளம்புறேன். போய் பார்த்துட்டு சீக்கிரம் திரும்பி வந்துடு. உனக்காக ஒரு பேஷண்ட் இந்தியாவிலேருந்து வந்து வெயிட் பண்ணுறாங்க. ஓ, அவங்க வந்தாச்சா? செக் பண்ணிங்களா டாக்டர்? டாக்டர் சுமதி தான் அவங்கள பார்க்குறா. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு முறை டாக்டர் சுமதியை பார்த்துட்டு கிளம்பேன். சரி டாக்டர், நான் உடனே செய்கிறேன் என்றவள் அவசரமாக சுமதியின் அறையை நோக்கி விரைந்தாள். மனம் முழுவதும் படபடப்பாக இருந்தது. டாக்டர் எதுவும் இல்லை என்று சொன்னாலும் அதை அவள் மனது ஏற்றுக்கொள்ளவில்லை. எதுவும் இல்லாமல் அம்மா நிச்சயமாக லீவ் எடுக்க மாட்டாள் என்பது அவளுக்கு தெரியும். தன் வலியை உள்ளத்துக்குள் மறைத்து கொண்டு வேணுமென்றால் நடிப்பாள். நிச்சயம் லீவ் எடுக்கும் அளவு அம்மா போயிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் உடல்நிலை ரொம்ப மோசமாக தான் இருக்க வேண்டும். ச்சே, இந்த நேரமாக நான் அவங்கள தனியாக விட்டுட்டு போகணும். கூட இருந்தா என் அம்மாவை பார்த்துருப்பேனே. எல்லாம் என் தப்பு தான். கதிர் எவ்வளோ வற்புறுத்தினாலும் நான் போயிருக்கவே கூடாது. மனதுக்குள் தன்னைத்தானே நொந்தவளாக சுமதி அறைக்குள் நுழைந்தாள்.
உள்நுழைந்த காவியாவை கண்டதுமே தான் இருந்த இருக்கையிலிருந்து எழுந்து வந்த சுமதி, எப்போ வந்த? இப்பதான். கதிரோட தனிப்பயணம் எப்படி இருந்துச்சு? கண் சிமிட்டி கேட்டவளை பார்வையால் அடக்கியவள் சட்டென கலங்கிவிட, பதறிப்போன சுமதி அவளை நெருங்கி வந்து, என்னாச்சு என்னாச்சு காவியா என அவள் முகத்தை ஏந்த, சுமதி அம்மா. இதுக்கு அழுதா? நானும் என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன். நீ பயப்படுறது போல எதுவும் இல்லை. அம்மா நல்லா தான் இருக்காங்க. இப்போ தான் அம்மாவை போய் பார்த்துட்டு வரேன். வயசாகுதுல, கொஞ்சம் பிபி ஏறி இருக்கு, அவ்வளவுதான். நீ இல்லாத 2 நாளும் 3 வேளையும் நான் போய் செக் பண்ணிவிட்டு மாத்திரை கொடுத்துட்டு தான் வரேன். பெருசாக உடம்புக்கு எந்த பாதிப்பும் தெரியலை. அப்போ ஏன் ஏன் அம்மா லீவு போட்டுட்டு வீட்டில் இருக்காங்க? சரியாக சொல்ல தெரியல. அம்மாவுக்கு நோயை விட மனப்பாதிப்பு கொஞ்சம் ஓவராக இருக்கிறது போல எனக்கு தோணுது காவியா. எதையோ போட்டு மனசுக்குள்ளே குமையிறது போல தெரியுது. ஆனால் எதுவும் உன் அம்மா என்கிட்ட சொல்லவும் இல்லை, வெளிப்படையாக காட்டிக்கவும் இல்லை. என்னவோ அம்மாவை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் பிபி ப்ரெஷர் எல்லாம் செக் பண்ணி மாத்திரை கொடுத்துட்டு தான் வரேன். இப்போ கூட தூங்குறது வர அவங்க பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு தான் வரேன். நீ மனசை போட்டு குழப்பாம போய் பாரு. இல்லடி, இல்லை. அம்மாவோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். அம்மாவுக்கு சுத்தமாக நான் போகிறது பிடிக்கல. நான் தான் கதிர் மனசை இப்போவும் காயப்படுத்த வேணான்னு கிளம்பி போனேன். அது கடைசியில் எங்கே கொண்டு போய் விட்டுருக்கு பாரு. அம்மாவுக்கு மட்டும் எதுவும் ஆகியிருந்தா என்னோட நிலைமையை நினச்சி பாரு. நான் போயிருக்கக்கூடாது சுமதி, போயிருக்கவே கூடாது. என்னடி இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இந்த அளவு ஃபீல் பண்ணுறா? இல்லடி, இது நீ நினைக்கிறது போல சின்ன விஷயமா எனக்கு தெரியல. நீ சொல்கிற சின்ன விஷயத்துக்கெல்லாம் லீவு போடுற ஆளும் என் அம்மா இல்லை. அது எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியும் போட்டுட்டு வீட்டில் இருக்காங்கன்னா நிச்சயம் அம்மாவுக்கு என்னோட இந்த முடிவு வலியை கொடுத்துருக்கணும். என் பிரிவை தாங்க முடியாமல் தான் இப்படி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். உடனே போய் நான் அம்மாவை பார்க்குறேன் என்றவள் அவசரமாக திரும்ப, காவியா பதறாம போ. நீ பயப்படுறது போல எதுவும் இல்லை. நீ கிளம்பி போன அன்று அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. அப்போது நார்மலாக தான் இருந்தாங்க. அப்புறமா அம்மா வேலை பார்த்த கம்பெனியோட எம்டி அம்மாவை தேடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க. 2 பேரும் உன் அறையில் தான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறமா அவர் கிளம்பி போனதுக்கு அப்புறம்தான் அம்மா சரியா இல்லையோன்னு தோணுச்சு. உடனே வீட்டுக்கு கிளம்பியும் போயிட்டாங்க. ஆனால் மறுநாள் காலையில் நார்மலாக தான் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, பெரிய டாக்டர்கிட்ட பேசிட்டு கிளம்பிட்டாங்க. நான் தான் 2 நாளாக அவங்கள போய் பார்த்துட்டு வரேன். உடம்புல பெருசாக எதுவும் தெரியலை. ஆனால் முடியாதவங்க போல் படுத்தே தான் கிடக்குறாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டி. நான் இல்லாத நேரம் என் அம்மாவை பார்த்துக்கிட்டதுக்கு. உதப்பட போகிறா. தேங்க்ஸ் ஆமே, தேங்க்ஸு. குழப்பாமல் போ, அம்மா நல்லா தான் இருப்பாங்க. ஏய் கதிர், அவர் அறையில் இருப்பார், போய் பாரு என்றவள் தாயை பார்க்கும் பதட்டத்தில் விரைய, ஏய் காவியா. சொல்லு சுமதி. நேற்றைக்கே உன் ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்தியாவிலேருந்து ஒரு ஃபேமிலி வந்திருக்கு என்றதும் நின்று திரும்பியவள், டாக்டர் சொன்னாங்க. நான் ஒரு முறை அம்மாவை பார்த்துட்டு அப்புறமா வரேனே, அதுவரை நீ கவனிச்சுக்க சொல்லிக்கொண்டே காவியா வாசல் நோக்கி நகர சுமதி மனதோ திக் திக் என்று அடிக்கத் தொடங்கியது. போய் சொல்லிட்டோம், அங்கே போய் பார்த்தா என்னை என்ன பண்ண போகிறாளோ. கல்பனாமா ரொம்ப முடியாமல் தான் இருக்காங்க. சாப்பிடக்கூட அவங்களால முடியலை. ரொம்ப ரொம்ப சோர்ந்து போய் தான் படுத்திருந்தாங்க. அதனால் 2 பாட்டில் குளுக்கோஸ் கூட ஏற்றிட்டு தான் வந்தோம். இதை சொன்னால் காவியா ரொம்ப பதறி போவா. போய் பார்க்கட்டும். இவளோட பிரிவு தான் அவங்கள அப்படி ஆக்கியிருக்கோம். மகளை பார்த்ததும் நார்மல் ஆயிடுவாங்க. மனதுக்குள் சுமதி சொல்லிக்கொண்ட நேரம் காவியாவின் வண்டி அசுர வேகத்தில் அந்த காம்பவுண்டுக்குள் இருந்து வெளியேறியது. அத்தியாயம் தொடரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நாவலுடைய தொடர்ச்சி எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடிச்சதா அமைஞ்சிருந்ததா என்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இந்த நாவலின் அடுத்த அத்தியாயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்.